So, நீங்க ஒரு class 12 PCM student and இப்போ வரைக்குமே நீங்க 2026 boards-க்கு prepare பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னா this is the right video for you. Hello everyone, welcome back to my channel Swati Study Planet and இந்த நம்ம பார்க்க போறது Class 12 2026-க்கான road map தான். So, this is part of our வெற்றி பாதை series. So, இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்குமான resources வந்து நான் discuss பண்ணிருக்கேன். Physics-ல வந்து notes வந்து நீங்க எப்படி access பண்ணிக்கலாம் 14 chapters-க்கான free notes அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கேன். skip பண்ணாம பாருங்க. So, first இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல இருக்கும். So, ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சிலபஸை வந்து படிக்கிறது மட்டும்தான். வேற வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம். சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. when I say syllabus what you have to do அப்படின்னா ஸ்டெப்ஸும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். ஒரு டாபிக் கத்துக்கிறது வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ்மே வீடியோஸ் இருக்கு. வேணா நீங்க அதை பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்கலாம், இல்ல உங்க ஸ்கூல்ல நடத்துறது ஆர் டியூஷன்ல நடத்துறது எனிதிங் somewhere you have to learn. Okay, after you learn go to studies. ஸ்டடினா நீங்க உட்கார்ந்து அந்த டாபிக்கை படிக்கணும். when you are going to read உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். you must have a proper notes. ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு அதை எண்டில் சொல்றேன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றீங்கன்னா என்சிஆர்டியோட கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்? அதுவும் பிவைக்யூவும் முடிச்சிடணும். இது எல்லாமே தான் வந்து இந்த ஆகஸ்ட் டு நவம்பர் நீங்க பண்ண போற சிம்பிள் பிளான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதை எப்படி பண்ணணும்னு ஒரு டவுட் வருது இல்ல? கரெக்டா இது சொல்லிட்டேன் பிளான். என்ன பண்ணுங்கன்னா 1 வீக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு எடுத்துக்கிறீங்கன்னா 1 சாப்டர் பர் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஸோ மீனிங் என்னன்னா எவ்ரி வீக் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டரை நீங்க ப்ராப்பரா படிச்சிடணும். கத்துக்கிட்டு நோட்ஸ் வச்சு படிச்சு என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், பிவைக்யூ அதுக்கு ரிலேட்டடா இருக்கு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடணும். ஓகே, எனி சப்ஜெக்ட் இட் கேன் பி ஆஃப் பிசி அண்ட் எம். ஓகே, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ், இதையே நான் வந்து டீட்டெயிலா சொல்லிடுறேன் எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஐடியா தான். 1 ஈஸி சாப்டர், 1 மீடியம் சாப்டர் அண்ட் 1 ஹார்ட் சாப்டர். மீனிங் என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து உங்களோட புக் எடுத்து ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு 3 சப்ஜெக்ட்லயுமே கண்டென்ட் பேஜ்ல போட்டுருங்க. ஈஸி, மீடியம், ஹார்ட் எந்த லெசன் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு வீக்ல நீங்க 3 சப்ஜெக்ட்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு சாப்டர் படிப்பீங்க. கரெக்டா? அப்ப எப்படி படிக்கணும்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஈஸி, இன்னொரு சப்ஜெக்ட்ல மீடியம், இன்னொரு இதுல ஹார்ட். புரியுதா? எல்லாத்துலயுமே ஈஸி ஆர் எல்லாத்துலயுமே ஹார்டு படிச்சீங்க அப்படின்னா ஈஸி படிக்கிற பிரச்சனை இருக்காது. ஆனா ஹார்டு எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது வந்து வரியா தான் இருக்கும். ஓகே, ஐயோ என்னடா இன்னும் இவ்வளோ போயிட்டே இருக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணாம 1 ஈஸி, மீடியம், ஹார்டுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீக் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வீக்னா மண்டேல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லை, நம்ம பாக்குறது தான் வீக்கோட ஸ்டார்டிங் பிகாஸ் we have very less time. Okay, so when you are going to start today or tomorrow what you have to do na physics-ல for example easy படிக்கிறீங்கன்னா chemistry-ல மீடியம் எடுத்துக்கோங்க, மேக்ஸ்ல ஹார்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீக் அடுத்த வீக் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்டா மாத்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அவ்வளவா இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் ஆகஸ்ட் டு நவம்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசம்பர்ல ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் ஆஃப் ஆல் திஸ் சாப்டர்ஸ் அலாங் வித் competency based questions. இது வந்து எல்லாரும் வந்து போடணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மோர் தென் 90 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதுக்கு வாங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இதுவே தாராளமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா this step you can skip. இந்த கம்பிடென்சி ரிவிஷனை மட்டும் டிசம்பர்ல பண்ணீங்கன்னா போதும். when you are going to revise என்ன பண்ணணும்னா ஒரு 2 daysல ஒரு லெசன் அந்த மாதிரி குவிக்கா இப்ப ரிவைஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஸோ ரிவிஷனுங்கிறது டிசம்பர்ல இருக்கும் அண்ட் ஜான்வரியில என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் ரிவைஸ் பண்றோம். அப்ப இன்னும் குவிக்கா பண்ணணும். ஓகே, ஸோ ரிவிஷன் தான் இங்கேயும். அது கூட சேர்த்து என்ன பண்ணணும்னா சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கணும். 3 ஹவர்ஸ்க்கு டைம் செட் பண்ணி ஹரிசான்டல் ஷீட் எடுத்து அதில் ப்ராப்பராக நீங்கள் எழுதி பார்க்கணும். எவ்வளோதான் ஸ்கூலில் டெஸ்ட் வச்சாலும் நீங்களா வீட்டில் டைம் செட் பண்ணி ஒரு நாளாவது எழுதி பாருங்க. எவ்ரி சண்டேவா அது புரிஞ்சா இல்லை ஸ்கூல் அப்பப்போ லீவ் இருக்குன்னா அதில் எழுதி நீங்களா பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட சிம்பிள் ரோட் மேப். அவ்வளோதான். ஓகேவா? தேர் இஸ் நோ பிக் காம்ப்ளிகேஷன் ஆர் வந்து
வந்து எக்ஸ்ட்ரானரி திங்ஸ் என்றால் சிம்பிளான விஷயம் தான். கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் ஸ்கோர் 90+. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இதான் கேட்குறாங்க. நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட டியூஷன் சென்டர் ஆகட்டும், நம்ம யூடியூப் சேனல் பார்த்த வீடியோஸ் நிறைய பசங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாப்பரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஆர் நான் இருக்க லெவல்ல இருந்து என்னோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரோட் மேப்பை வந்து ப்ராப்பரா தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இடையில வரவே கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரோட் மேப் ஆஃப் திஸ் 2026 boards. And now I will tell you the resources. நோட்ஸுக்கு வந்து நான் இங்கே மேலே இப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபிசிக்ஸோட 14 சாப்டர்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு PDF கிடைச்சிரும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நோட்ஸ் வேணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கெமிஸ்ட்ரி நோட்ஸ், பயாலஜி நோட்ஸ்னு இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ நம்மளோட மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு ப்ராப்பர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் அங்கே ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் NCERT கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு NCERT சொல்யூஷன்ஸ் வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மேக்ஸுக்குலாம் வாங்காதீங்க, நீங்க தான் உட்காந்து போடணும். PYQக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு இப்ப நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு தனியா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். ஸ்டே டியூன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்க பெல் ஐக்கன்ல ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸோட நியூமரிக்கல்ஸ் நான் வந்து டீச் பண்ண போறேன். And apart from that, there are other questions, right? So physics and chemistry ki PYQக்கு MTG ஓட புக் வாங்கிக்கோங்க. சேம் லிங்க் இஸ் in the description. அது பெஸ்டான ஒரு புக்கா இருக்கு. மேக்ஸுக்கு PYQ வேணும்னா எகைன் நம்மளோட மெம்பர்ஷிப்ல அதுவுமே அவைலபிளா இருக்கு. So that is it for this video. I hope இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு 2 நாள் லீவ் எடுத்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸே இல்லாம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதே மாதிரி ஷார்ட் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்மளோட ஷார்ட் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி பாதை 2026 எவ்ரிடே ஸ்மால் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஷார்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து கிடைச்சிரும். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன். பை.